ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் ரிமீன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதே நம்ம முன்னாடி போட்ட வீடியோவோட அதே நாள் எடுத்த வீடியோ தான். ஸோ இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம மூஞ்ச கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படி ஆள் முடிப்பீங்க. அப்போ நடத்து போய் சும்மா டக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்கிறனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேச வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் ஆஃப் மை ட்ரீம் பைக் சொல்லலாம். ஒன் ஆஃப் த லிஸ்ட்டில், அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு ட்ரீம் பைக் டாப் மோஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லாமே. ஸோ அந்த வண்டி பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய ஒரு ஃபேவரட்டாக இருக்கணும் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இருக்கும், எப்படி இல்லாமல் இருக்கும். ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம GoPro சொத போகிறதாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய பிளானில் இருந்தேன். ஒரு நிறைய பிரச்சனையால் தான் நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ திரும்ப பேக். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வண்டியோட சினிமேட்டிக் எல்லா வீடியோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சினிமேட்டிக் வீடியோஸ் பட் டிஃப்ரெண்ட் bikes and different angles with different song. Okay, so cinematic பார்ப்போமா? In 3, 2, 1. சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு பிராண்ட் நியூ வண்டி. ஸோ வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சு பார்த்தீங்கன்னா 528 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ அதனால் இந்த வண்டி வந்து நம்ம ஓட்டி நம்ம வீடியோ போட முடியாது. ஆக்சுவலி நான் வந்து முன்னாடியே ஒரு S1OOORR கிரே கலர் வந்து எடுத்திருந்தேன் வீடியோ. ஆனால் அது வந்து போஸ்ட் பண்ணலை. அது வந்து மோசமான வழக்கமான GoProட சம்பவங்கள் தான். ஸோ அதனால் போடலை. ஸோ இந்த வண்டியோட டேம் லுக் அந்த பாருங்கள், அந்த லுக்கு எப்படி பாருங்களேன். ஸோ குடிசைக்கு நான் ஒரு அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அது வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு வந்து சர்ப்ரைஸான அப்டேட்டாக தான் இருக்கும். இத்தனை நாள் டியூ வச்சுக்க 50,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. ஒரு கிலோமீட்டர் கிளாக் பண்ணணும்னு சொல்லி ஒரு அச்சீவ்மெண்ட்டில் இருக்கேன். அந்த அச்சீவ்மெண்ட் அன்லாக் பண்ணிட்டு நம்ம வண்டி வாங்குகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2024 பிப்ரவரி தான் எடுத்திருக்காரு. ஸோ 2024 S1OOORR எம் ஸ்போர்ட், எம் பேக்கேஜ். ஸோ நம்ம ஊரில் எம் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸ் எம் பேக்கேஜ்னு அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து முதல்ல ஸ்டாண்டர்ட் ப்ரோ அந்த மாதிரி. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு M1000 கீழே. இதுதான் நம்ம S1OOORR டாப் எண்டு. S1OOORR டாப் எண்டு, ஓகேவா. ஸோ இது ஆண்ட்ராய்ட் பார்த்திங்கன்னா 31, 32 கிட்ட வரும். ஸோ டிஃப்ரெண்ட் சிட்டிஸை பொறுத்து மாறும். ஸோ நம்ம வந்து வண்டி நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரிவ்யூ மாதிரி போகிறதுனால ரிவ்யூ மாதிரி போட வேணாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ ஒரு வீடியோவே போடல, நம்ம கண்டென்ட் தான் எடுக்கணுமே சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வண்டியோட நான் 360 வீடியோ எடுத்து சுற்றி காமிக்கிறேன். எப்படி பாருங்க. டேம் S1OOORR நிறைய பேருக்கு ஃபேன் இருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த வண்டி இன் பர்சனாக பார்க்குறதுக்கு டேம் செக்ஸியாக இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு பிடிச்சாலும் செகண்ட் வந்து இதோட ஏசிமெட்ரிக் ரிலேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஆனால் இதை பார்க்க இதை பிடிக்குது. அதோட இதுதான் மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்குது. ஸோ வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் அந்த ஸ்பெக்ஸஸ் எதுக்கே போக விரும்பல. ஜென்ரலாக நான் வண்டி பற்றி சொல்கிறேன். ஸோ வண்டி என்னென்ன ஆட் பண்ணியிருக்காரு எல்லாமே நான் சொல்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்லேருந்து போனோம்னா நம்ம வண்டியோட ஒயிட் கலர் தான் ஆஸ் யூஸ்வல். எல்லாமே எம் ஸ்போர்ட்டோட பேட்ஜிங் நிறைய இடத்துல இருக்குது, ஏன்னா இந்த எம் பேக்கேஜ்னால. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்தோம்னா இந்த எம்ஆர்ஐ விண்ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஆர்ஐ வந்து ஒரு பிராண்ட், ஒரு பியூகு அந்த மாதிரி. இது ஒரு பிராண்ட் எம்ஆர்ஐன்னு சொல்கிறது. ஸோ எம்ஆர்ஐ WRS நிறையா இருக்குது. ஸோ எம்ஆர்ஐன்னு ஒரு சூப்பர் லுக்காக இருக்குது. இந்த S1OOORR எம்ஆர்ஐ இல்லை பியூகு இதுதான் மோஸ்ட்லி செட் ஆகும், ப்ரிஃபராக அப்படி ஸ்லீக்காக காமிக்க வண்டியவே. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா அப்படியே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு நம்மளுக்கு வந்து ஏர் ஸ்பாய்லர், விங்லெட் எப்படி வேணால் சொல்லலாம் நம்ம. ஸோ இது வந்து நம்ம இந்த நியூ எடிஷனில் அப்படியே சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ பழைய மாடலேருந்து இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ளிப் அப்படியே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனால புதுசாக அப்படியே ஆட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட் சைடில் விட்டு நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டு மொகாட் கிட்ட வந்தோம்னா, ஸோ இது ஒரு எம் பேக்கேஜ் வண்டினால நம்மளுக்கு வந்து கார்பன் ஃபைபர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதா அந்த கார்பன் ஃபைபர்? தெரியுதா கிளாஸி கார்பன் ஃபைபர்? ஸோ எதுக்காக இந்த மாதிரி கொடுக்காங்கன்னா, நமக்கு வந்து இந்த எம் பேக்கேஜ் வருதுன்னா நம்ம வண்டியோட வெயிட் குறையும். ஸோ அதனால் நமக்கு பவர் இந்த இனிஷியல் பவராக இருக்கட்டும், டாப் பவராக இருக்கட்டும், ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு இனிஷியல் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த வெயிட் ரிடக்ஷனுக்காக தான் இந்த கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாருமே. ஸோ இதில் ஒரு சின்ன மெடிசன் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் அப்புறம். ஸோ அப்படியே வந்தோம்னா நமக்கு வந்து இங்கே இந்த எம் பேக்கேஜ்னால நம்மளுக்கு வந்து இங்கே கார்பன் ஃபைபர் வீல்ஸ் இருக்குது. ஸோ அப்புறமேட்டுக்கு எம் கேலிபர் நம்ம ஆஸ் யூஷுவல் காரில் பார்க்குற மாதிரி
M340 M5 காம்படிஷன் எல்லாத்தையும் M கேலிபர் இருக்க மாதிரி இதோட M கேலிபர் இங்கே இருக்குது, 2 சைடுமே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ புது வண்டினால நம்மளால் இது ஓட்ட முடியட்டும், நம்ம முடிஞ்சால் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே நம்ம ஈவோடெக் தானே இது இல்லையா? இல்லை இது ஈஸி கிரிப்பு. ஸோ இதோட நம்ம இந்த டேங்க் பேடு, ஸோ அந்த சைட் கிரிப் போட்டிருக்காங்க. ஸோ இது நல்லாவே யூஸ் ஆகுது, நீங்கள் போட்டால் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எம் பேக்கேஜே வர அந்த எம் பேக்கேஜ் அந்த பேஜிங்கோட ஒரு சீட்டு, ஸோ ஒரு பில்லியன் சீட்டு, இது கொடுக்கறதே வேஸ்ட் தான், எல்லா வண்டியும் கொடுப்பாங்க. ஸோ கொடுத்தாகணும். ஸோ அப்படியே நம்ம ஃபுட் பேக்ஸ், அட்ஜஸ்டபிள் ஃபுட் பேக்ஸ் வந்து ஃபுல்லாக அலுமினியமில் இருக்கும். ஸோ இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எம் பேக்கேஜில் வரது தான், இந்த கார்பன் ஃபைபரும் எம் பேக்கேஜில் வரது தான். ஸோ இந்த ஆரஞ்சு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, ஐ மீன் ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் தேவையில்ல. ஸோ அப்புறம் ஈவோடெக்கோட ரேடியேட்டர் கார்டு இப்போ வாங்கின ரேட் எல்லாமே போட்டதுனால அவர் கொஞ்சம் வண்டி நல்லா காப்பாற்றலாம். ஸோ அப்படி இன்சைட் வந்தோம்னா அதே மாதிரி இந்த சைஸும் கியர் பெடல் அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதுவும் இந்த அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம கார்பன் ஃபைபர் அந்த பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து குயிக் ஷிஃப்ட்ரு. ஸோ அப்படியே வந்தோம்னா நம்ம இந்த S1OOORR பேக் சைடில் இருக்குது. அவ்வளோதான் வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டன்லூப் டயர் தான் BMW பொறுத்த வரைக்கும். ஸோ லைஃப் அவ்வளோவா நம்ம எதிர்பார்க்க முடியாது, பரவாயில்ல. டன்லூப் ஸ்போர்ட்ஸ் மேக்ஸ், ஆமாம் இது நம்மளுக்கு தெரிஞ்சு 190 தான் நினைக்கிறேன், 190 தானே செக்ஷனு. V4 தான் 200, சாரி இதுலேயும் 200 தான், இதுலேயும் 200 செக்ஷனு. ஃப்ரண்ட்டில் எல்லா வண்டியுமே 120 தான். ஸோ பேக்லேயும் நமக்கு வந்து கார்பன் ஃபைபர் வீல்ஸ் தான் பாருங்கள், தெரியுதா? தூசியாக இருக்கனால இங்கே கேட்ட இந்த இடத்துல வர வேணாம்னு நினச்சேன். ஸோ இங்கே தான் லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் நம்ம டெய்லி வந்து நமக்கு வந்து இவ்வளோ பெருசாக வரும். ஸோ ஆரஞ்சோட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆரஞ்சுனா சும்மாவா. ஸோ இன்னும் வண்டி ரெஜிஸ்டர் ஆகாத டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது, 500 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிக்க, அப்படியே எனக்கு தெரிய வேணாமா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்கோட இது தான் பாருங்கள், நிசிந்து அதுவும் நிசிந்து தான். ஸோ இங்கே பிரம்போவில் இதுவும் BMW கொடுத்துருக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி எனக்கு இந்த ஒரு ஒன்று மட்டும் தோணுது. ஸோ மற்றபடி வண்டியில் எதுவும் சொல்ல முடியாது நம்மளால். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த BS6 நார்ம்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அங்கே ஹீரோ நார்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு எல்லாமே கம்மியாக தான் வைக்கிறது. ஸோ நம்ம கம்மிங் டு த ஹேண்டில் பார், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூசுவல் எல்லா BMW இருக்க மாதிரி இந்த ஸ்க்ரோல் இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோல்ஸுக்கு, ஸோ இது நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல், இங்கே நம்ம வந்து ஹை பீம் லோ பீம். ஸோ ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான், அது ஒன்றும் குறல்ல, ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான். 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ். ஸோ இங்கே வந்து ஹீட்டர் கிரிப்ஸ் இருக்குது, இங்கே மோட் நம்ம மாற்றுறது. தென் இங்கே இந்த மாதிரி இன்ஜின், சாரி இங்கே கேமரா எங்கேயே காமிச்சிட்ருக்கேனே, போகலாமா ஒரே நிமிஷம். ஸோ இங்கே இன்ஜின் கில்ஸ் வச்சு அப்புறமேட்டு நம்ம கூப்பிட்றாங்க. ஸோ வண்டி வீடியோ அப்படியே இது ஜென்ரலாக சொல்லி முடிச்சிடறேன். ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த இன்ஃபோ அந்த இது போடுறது, ஹசார்டு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறது, மெனு, அப்புறமேட்டு இண்டிகேட்டர், இங்கே ஹார்ன் இருக்குது. ஸோ கீ வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பழைய மாடலில் இந்த இடத்துல BMW லோகோ அந்த ப்ளூ கலர் இந்த மாதிரி இருக்கும், இந்த லோகோ அதில் இருக்கும். ஸோ இந்த ஏன் எடுத்தாங்க தெரியல. ஸோ நம்ம சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் தான், ப்ரீலோட் அண்ட் கம்ப்ரெஷனு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆன் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான தீம் வரும். ஸோ ஜென்ரலாக அப்படி சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பெருசாக ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வச்சு கிளம்பணும் எல்லோரும் வீட்டுக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்தோம்னா மை வெஹிக்கிள்ஸ், வெளியே வந்துட்டேன்னா வெளியே வா, மை வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட், இது நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் அந்த டிஸ்பிளே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து 15,000 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வரைக்கும் 8,000 RPM லாக்கில் இருக்கும். ஸோ 1000 கிலோமீட்டர்ஸ் லாக் அப்புறம் எடுத்த அப்புறம் தான் நமக்கு வண்டி வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிரேக் நம்ம எவ்வளோ நம்ம அப்ளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு அது காமிக்கும். ஸோ ரன்னிங்கில் காமிக்காது. அப்புறமேட்டுக்கு வெளியே வந்தோம்னா ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஸோ இன்னொரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா முழு வீடியோ போடுவோம் நம்ம. ஸோ இங்கே வந்து நம்ம நேவிகேஷன் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆப்போட. ஸோ மீடியா நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணி தான் எங்களுடைய இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெலிஃபோன் இது நம்ம செட்டிங்ஸ் தான், ஜென்ரல் செட்டிங்ஸ் தான். ஸோ வெஹிக்கிள் அசிஸ்ட்டு, வெஹிக்கிள் செட்டிங்ஸ், சிஸ்டம் செட்டிங்ஸ், கனெக்ஷன்ஸ், டிஸ்பிளே பாருங்கள் நம்ம நிறைய தீம் இருக்கும், பிரைட்னஸ் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் என்ன இருக்கும் பாப்போமா, டே டைம் அந்த யூனிட்ஸ் தான். வெஹிக்கிள் செட்டிங்ஸ்லாம் நமக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் நினைக்கிறேன். டிரைவிங் மோட், அந்த மோட் நம்ம ரைடிங் மோட் எல்லாமே மேலே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்ஸு எல்லாமே இருக்குது, ஷிஃப்ட் லைட்டு, கான்ஃபிகரேஷன், பிட் லைன் லிமிட்டர். பிட் லைன் லிமிட்டர்லாம் இருக்காதுல்ல, சூப்பருங்க. ஸோ சிஸ்டம் செட்டிங்ஸ் நம்ம அதில் பார்த்தா தான். கனெக்ஷன்ஸ் நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணுறது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்காம் நமக்கு சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மொபைலில் அந்த பேசஞ்சர் ஹெல்மெட் இருக்கா, இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்பிளே ஆக்சுவல் பார்த்தா தான், இன்ஃபர்மேஷன் ரீசெட் ஆள். ஸோ இதான் ஜென்ரலாக இருக்கிறது. ஸோ நல்லா சாரி மன்னிச்சுக்கோங்க, முழுசாக வீடியோ போடல, ஒரு நாளுக்கு நான் வீடியோ போடுறதில்லை. ஸோ அப்படியே எக்ஸாஸ்ட் நோட காமிச்சு நான் வந்து வீடியோ முடிக்க பார்க்குறேன், ஓகேவா? ஸோ அப்படியே இதான் நம்ம நார்மலாக ஒரு தீமு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா நியூட்ரல் பண்ணணுமா, கூப்பிட்டாங்க.
இதுதான் ஸ்டாக்கு, ரொம்பவே கம்மியாக இருக்கும். போனோம் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் இதோட சவுண்டு தான் பாருங்கள். நான் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்க வேணால் அவங்க அதிகமாக தான் தெரியல, ஆனால் இன் பர்சனாக இது வந்து ரொம்ப கம்மியாக தான் சவுண்டு. ஸோ புது வண்டினால ரொம்ப முறுக்க விரும்பல. ஓகேவா, முடிக்கண்டா இந்த மாதிரி கூப்பிட்டே இருக்கான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ சினிமேட்டிக்கும் அந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஆளில் போட்டு போயிருங்க. அவசரத்துக்கு அதான் பேச முடியல. ஸோ மீண்டும் அடுத்து செஞ்சு டாடா பை பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.